அனைவருக்கும் வணக்கம். மணியும் ரவீனா இப்போ வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ரவீனா தான் மணியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க, மணி வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இல்ல மணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, நிக்சனோட வந்து ரவீனா சேர்ந்துட்டாங்க, அவங்க பேசுறது நிக்சனோட பேசுறது வந்து மணிக்கு பிடிக்கல, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலகி போயிட்டாரு, லவ் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, 2 பேருக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரோட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மணியை வந்து கழுவி கேவலமாக வந்து பேசுனாங்க இல்லையா, அவங்களோட வந்தீங்கன்னா இப்போ ரவீனா வந்து ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கு. ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேக் விட்டுறது என்ன, அவங்களை கட்டி பிடிக்கிறது என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து அப்படியே அந்த அமெரிக்கா ஆண்டி என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். மணி வந்து தப்பிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனிய கிளவி, ஒரு சூனியக்காரி மாதிரி அவங்க வந்து இருக்கக்கூடிய நபர் அப்படி சொல்லி தெரியும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக மணி பின்னாடி போய் ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து சொல்லிச்சு பாரு, இந்த மாதிரி அருணாக்கரி விஷயம்லாம் அதெல்லாம் வந்து அடுக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி போடும்லையே, அரைக்கால் இதெல்லாம் போட்டுட்டு அதுதான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரதீப் வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு கேவலமான வேலையை பார்த்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 1ஆம் நம்பர் ஃபேக்கு, ஒரு சூனியக்காரி, இது எல்லாமே வந்து யார் பொருந்தும் அப்படின்னா ரவீனாவுக்கு வந்து பொருந்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ரவீனாவே மணியை விட்டு போனது மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மணியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் தான் அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா மணிக்கு வந்து வெளியே வந்து ஒரு காதல் இருக்கா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிஞ்சு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கூட நினச்சேன். அவங்க வந்து அப்படி தானே சொன்னாங்க, ரவீனா வெளியே வந்து மணிக்கு வந்து காதல் இருக்குது அப்படி, அதை என்கிட்ட வந்து மறைச்சிட்டாருன்னு சொல்லி. ஆனால் வந்து மணி இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து அப்படியெல்லாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ ரவீனா சொல்கிறது எல்லாமே பொய்யா, எல்லாமே ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ரவீனா வந்து நம்ம நம்பவே முடியாதுங்க, அது 1ஆம் நம்பர் ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.